வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ஒரு முல்லா கதைய தான் பார்க்க போறோம். பாருங்கள், முல்லா கதை அப்படின்னாவே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? இன்னைக்கு பார்க்க போற முல்லா கதை, ஒரு நாள் முல்லா தமது மாடியில ஏதோ வேலையாக இருந்தார். கீழே சமையலறையில அவர் மனைவி சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. மாடியில் இருந்த முல்லா திடீர்னு கால் தவறி கீழே விழுந்துட்டார். தடால் அப்படிங்கிற சப்தத்துடன் ஏதோ ஒன்று கீழே விழுந்த சப்தத்தை கேட்ட அவர் மனைவி திடுக்கிட்டு போய், அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்டா. கீழே விழுந்த முல்லா தன் உடம்பில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டி விட்டவாறு, ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல, மாடியிலிருந்து என் சட்டை கீழே விழுந்து விட்டது அப்படின்னு சொன்னார். ஒரு சட்டை விழுந்து விட்டதுனாலயா அவ்வளோ பெரிய சத்தம் அப்படின்னு மனைவி ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டாங்க. சட்டைக்குள்ள நான் இருந்தேன் அப்படின்னு முல்லா சொன்னு சமாளிச்சாரே பார்க்கலாம். அவர் மனைவிக்கு அழுவதா சிரிப்பதா அப்படின்னே தெரியல. இப்படிதான் முல்லா நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அப்படி நகைச்சுவையாக நிகழ்த்துவதில் அவருக்கு நிகர் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி சுவாரஸ்யமாக வந்துட்டு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். மீண்டும் இப்படி ஒரு அருமையான கதையினூடே உங்களை சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால், இந்த இரவு உறக்கத்திற்கானது நேர்களே. எல்லா துக்கங்களையும் துயரங்களையும் மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிட்டு நிம்மதியாக ஆனந்தமாக சென்று உறங்குங்கள். விடியும் பொழுது மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.